தந்தானே தானே சமக கண்ணே வந்தால் வாய்ப்பில்லது பெண்ணே கந்தத்தோடு பானைத்தாலும் தந்தையோடு கந்தத்தோடு பானைத்தாலும் தந்தையோடு நல்லலாரி வாழ்வதே பாடுவதற்கு துணை இருப்பாய் தந்தானே தானே சமக கண்ணே வந்தால் வாய்ப்பில்லது பெண்ணே. சொல்கிறேன் தம்பி, வந்தவர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு பிறகு சொல்கிறேன் தம்பி. அன்னை தமிழ்மொழிக்கு அன்பான என் வணக்கம். அரபணிகள் புரிந்து வரும் ஆசானுக்கு நல் வணக்கம். கல்வி தமிழ்நாட்டிற்கு கனிவான என் வணக்கம். மற்றுமுள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறியவர்களுக்கும் நல் வணக்கம். எங்கள் இதயங்கள் தரும் வணக்கம். எங்கள் இதயங்கள் தரும் வணக்கம். வணக்கம் சொல்லியாச்சு, வாங்க செய்திக்கு. எதுக்கு வந்திருக்கேன்னு தானே கேட்ட தம்பி, சொல்கிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளல் பெருமானின் வரலாற்றை பற்றி சொல்ல வந்துள்ளேன். நாடு நல்ல நல்ல நாடு, நாள் வளங்கள் உள்ள நாடு, பாடறிய சிறப்பு பெற்ற பலரும் போற்றும் சிதம்பரத்தில் வடமேற்கு சிறு தொலைவில் நல்ல வளமருதூர் உள்ள நாடு. வடமேற்கு சிறு தொலைவில் நல்ல வளமருதூர் உள்ள நாடு. தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள புவனகிரி வட்டத்தில் சிதம்பரம் வடமேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் மருதூர் என்ற ஒரு சிற்கிராமம். ஆமாம், அந்த கிராமத்தில் ராமியா பிள்ளை சின்னம்மையார் என்ற ஒரு இல்லத்தரசி வாழ்ந்து வந்தார்கள். அவங்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தது. சொல்கிறேன் தம்பி. சபாபதி பரசுராமன் என்ற ஆண் குழந்தையும் சுந்தரம்பாள் உண்ணாமலை என்ற பெண் குழந்தையும் இந்த மாதிரி 4 குழந்தைகள் பிறந்த பிறகு 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் நாளில் தாயகத்தின் மக்களோடு உயிர்குலங்களை அத்தனையும் பெற அருக்குழந்தை பிறந்தார் ஐயா. அருக்குழந்தை பிறந்தார் ஐயா. ஆகா, நல்ல குழந்தை பிறந்தது. 5/10/1823ஆம் ஆண்டு ராமியா பிள்ளைக்கும் சின்னையம்மையாருக்கும் 5வது பிள்ளையாக வள்ளல் பெருமான் அவதாரம் செய்தார். பிறந்த குழந்தைக்கு ராமலிங்கம் என்று பெயர் சூட்டினார். அந்த குழந்தை நாளும் ஒரு நல்ல மேனியுமா, ஒரு நல்ல வண்ணமுமா, ஆளும் தமிழ் கடவுள் முருகனை போல் நல்ல மேனியுமா, பார்ப்பவர்கள் மெச்சுகின்ற கழிவு கொண்டு திங்கள் வரை அந்த குழந்தை ஆண்டவன் அருளாலே வளர்ந்து வந்தார். ஆண்டவன் அருளாலே வளர்ந்து வந்தார். நாளும் ஒரு மேனியுமாய் பொழுதும் ஒரு வண்ணமாய் வளர்ந்து வந்தார் வள்ளல் பெருமான். 5 மாத குழந்தை பருவத்தை அடைந்தார். அப்போதெல்லாம் கிராமத்தில் வழக்கம் பிறந்த குழந்தையை குலதெய்வ கோயிலுக்கு அழைத்துச் செல்வது வழக்கமாம். ராமியா பிள்ளையும் குடும்பத்தோடு நடராஜர் சன்னதிக்கு சென்றார்கள். தீப ஆராதனை நேரம் வந்தது. அடியாரை எல்லாம் ஆண்டவனை பார்த்து உச்சி குப்பி அனைவரும் தரிசித்தனர். அரகர நம பார்வதி பவே, அரகர மகாதேவா. 5 மாத குழந்தையாகிய வள்ளல் பெருமான் ஆண்டவனை பார்த்து கலகலை என்று சிரித்தார்கள். இதை பார்த்த அப்புதிய டீச்சர் வந்தார். இது உம்முடைய பிள்ளை, இது இல்லையா, இது பிரம்ம நடராஜ வள்ளல் பிள்ளையா.
உண்மை திருவுருவம் நாண ஆகாயம் வெட்டவெளி புறப்பட்டது. சிரிச்ச குழந்தையும் பார்த்தார், அவர் அப்பாவையும் பார்த்தார். இது ஆண்டவனுடைய அருட்குழந்தை என்று சொல்லி அவர்களை தீட்சகர் வீட்டிற்கு அழைத்து சென்று விருந்து உபகாரம் செய்து அனுப்பி வைத்தார். அடுத்த 6வது மாதம் அவர் தந்தை இறந்து விட்டார். அப்புறம் அந்த குடும்ப பொறுப்பு அம்மாவையும் மூத்த பிள்ளை சபாபதியும் சார்ந்தது. அப்போதுதான் குடும்பத்தை சென்னைக்கு மாற்றினார்கள். அங்கு இருக்கும்போதுதான் 1 வயது 2 வயது 3 4 5 5வது வயதினிலே கல்வி கற்க அனுப்பி வைத்தார். அண்ணன் பார்த்தார், அப்பா இல்லாத பிள்ளை, நல்லா படிக்கணும், பணியாற்றணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை காபந்து பண்ணணும்னு சொல்லி பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்தார். தான் படித்த ஆசிரியர் சபாபதியிடம் அந்த பள்ளியில் பயில செல்லாமல் கல்வி இல்லாமல் அந்த பள்ளியில் பயில செல்லாமல் கல்வி இல்லாமல் அண்ணன் பள்ளிக்கூடம் அனுப்பினார். ஆனால் தம்பி படிக்க பள்ளிக்கூடம் போகவில்லை. சொல்கிறேன் தம்பி, ஆற்றோரம் பாதை கட்டி கடற்கரை இடங்களுக்கும் தலங்களுக்கும் நல்ல பாட்டத்திற்கும் நோக்கி சென்று நாடி உள்ளிருக்க இறையப்பாடி நோக்கி சென்று நாடி உள்ளிருக்க இறையப்பாடி நற்றமிழ் பாவை வைத்து நலமுடனே சுற்றி வந்தார். இதேபோல் வள்ளல் பெருமான் பள்ளிக்கூடம் தான் போகவில்லை. கோயிலுக்கு போனாங்க, குளங்களுக்கு போனாங்க, திருமுல்லை வாயில் போனாங்க, கந்தக்கோட்டம் போனாங்க, திருவெற்றூர் போனாங்க. மூத்த பிள்ளையாரும் இளைய பிள்ளையாரும் சிவபெருமானையும் அம்பாளையும் பாடி வணங்கி வழிபட்டார். அண்ணன் பார்த்தார், தம்பி பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கணும்னு நினைத்தார். அவர் பள்ளி செல்லவில்லை, தன் மனைவியை அழைத்தார். சாலைக்கு செல்லாத ராமுக்கு சென்று வேலைதான் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாத தம்பிக்கு சாப்பாடு போடுவதை நிறுத்து. அண்ணன் கட்டளையிட்டார். அண்ணி மட்டும் தாய் உள்ளம் கொண்டு தம்பிக்கு உணவு கொடுப்பதாக சொல்லி மாலையில் வீட்டின் பின்புறமாக வந்து சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் தந்தை ராமையாவின் திதி வந்தது. வீட்டில் சிறப்பாக விருந்து நடைபெற்றது. உடனிருந்து உண்பதற்கிலே என்று சபாபதி வருந்தினார். மாலையில் பெருமானார் வீட்டிற்கு வந்தார். அந்நியார் வள்ளல் பெருமானுக்கு உணவளித்தார். உணவு உண்ணுங்கால் அந்நியார் கண்ணீர் வடிப்பதைக் கண்டு காரணம் கேட்டார். உன்னை நான் நினைத்து வருந்துகிறேன். அண்ணன் சொல் கேட்டு ஒழுங்காக பள்ளிக்கூடம் சென்றிருந்தால் ஆறிப்போன உணவை படைப்பது போல் வந்திருக்காது என்று சொல்லி கண்ணீர் வடித்தேன் என்று கூறினார்கள். அண்ணன் அதிகாரத்திற்கு கட்டுப்படாத பெருமனார் அண்ணியின் அன்பு உள்ளத்திற்கு கட்டுப்பட்டு அந்நியாரிடம் அண்ணன் சொல்வதையும் கேட்கிறேன், நீங்கள் சொல்வதையும் கேட்கிறேன், தனக்கு படிக்க தனியற வேண்டும் என்று சொன்னார். மறுநாள் காலை அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து மேல் மாடியில் தனி அறை ஒதுக்கி கொடுத்தார்கள். தமது விருப்பப்படி தமக்கென ஒதுக்கப்பட்டிருந்த மேல்மாடி அறையில் கை நிறைய புத்தகங்களோடும் பூசை பொருள்களோடும் புகுந்தார். அறைக்கதவை மூடிக்கொண்டு முருகப்பெருமானின் உபசன்னையில் முனைந்தார். பல நாட்கள் தியானத்தில் இருந்தார். ஒரு நாள் சோரில் இருந்த கண்ணாடியில் முருகன் தோன்றி காட்சியளித்தார். சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் கலப்ப தார் கொண்ட பன்னீரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழியும் கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தனியாசலமும் என் கண்முற்றதே என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய திருவருட்பாவில் எழுதியுள்ளார். வள்ளல் பெருமான் முருகப்பெருமானை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து உருகி உருகி
ஊற்றூரும் கண்ணீரில் உடம்பு நனிந்து நனிந்து முருகப்பெருமானை நெகிழ்ந்து வழிபட்டார். முருகப்பெருமன் குருவாக இருந்து இலக்கியம், இலக்கணம், மொழியியல், அரசியல், வானியல், மருத்துவம், ஜோதிடம், ஆன்மம், மந்திரம், உலகம், வானியல், உபநிடம் எல்லா கலைகளும் நாணம் பெற்று திகழ்ந்தார் வள்ளல் பெருமான். இப்படி வீட்டில் இருக்கும்போது அண்ணன் பெரிய சொற்பொழிவாளர் சென்னையில் சோமு செட்டியார் வீட்டில் புராண சொற்பொழிவு ஆற்றி வந்தார். ஒரு நாள் அண்ணன் நோய்வாய்ப்படவே தம்பியை அழைத்து உடல்நலம் சரியில்லை என்று சொல்லி வர சொன்னார். நீயே சொல்லாத, அண்ணன் வரவில்லை என்று வள்ளல் பெருமான் தானே சென்று பெருமான் சென்று அன்று இரவு 3 மணி நேரம் திருஞான சம்பந்தர் புராணத்தை சொற்பொழிவாற்றினார். சொற்பொழிவு கேட்டவர்கள் அண்ணனிடம் தம்பி அருமையாக சொன்னார்கள். தொடர்ந்து சொற்பொழிவாற்ற அனைவரும் வேண்டினர். அதற்கு இசைந்து பெருமானார் சில காலம் சொற்பொழிவாற்றினார்கள். வள்ளல் பெருமான் நாள்தோறும் திருவெற்றியூர் சென்று தியாகராஜ பெருமானையும் வடிவுடை அம்மையும் வழிபட்டு வரத் தொடங்கினார்கள். அவர்கள் நெல்லிக்காய் பண்டகச்சாலை வழியாக செல்வார்கள். ஒரு நாள் தேரடி வழியாக சென்றார்கள். அங்கு தோபாசாமி என்ற பெரியவர் அச்சாலை வழியாக யார் போனாலும் நாய் போகிறது, நரி போகிறது, கழுதை போகிறது, குதிரை போகிறது, பேய் போகிறது, பிசாசு போகிறது என்று சொல்வார்கள். வள்ளல் பெருமானை பார்த்து அவர் உத்தம மனிதர் போகிறார் என்று சொன்னார்கள். அக்காலத்தில் இடையிலேயே திருவலிதாயம், திருமுல்லைவாயில் முதலிய தலங்களுக்கு சென்று பாடி பரவினார். ஒரு நாள் ஒற்றியூர் சென்று இரவு காலம் கடந்து சென்னை திரும்பி திண்ணையில் பசியோடு அயர்ந்தபோது வடிவுடை அம்மை அன்னையார் வடிவில் தோன்றி அமுதளித்தனர். ஒற்றியில் போய் பசித்தினவோ உங்களோடவு என்றெழுப்பி மற்றவர் போல் நடந்து வந்து நேரங்களை உணவளித்தார். ஒற்றியில் போய் பசித்தினவோ உங்க உணவு என்றெழுப்பி மற்றவர் போல் நடந்து வந்து நேரங்களை உணவளித்தார். வள்ளல் பெருமான் அவர்கள் நாம் 4 பேருக்கு உணவளித்தால் நமக்கு 4 பேர் உணவளிப்பார்கள் என்று கூறினார்கள். 35 ஆண்டுகள் சென்னையில் தங்கியிருந்தார். பின்பு வடலூர் பக்கத்தில் உள்ள கருங்குழி என்ற கிராமத்தில் தங்கினார்கள். 1858ஆம் ஆண்டு வேங்கட ரெட்டியார் இல்லத்திலே தங்கியருள வேண்டினார். கருங்குழியில் 9 ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள் பெருமனார். மண்பனை பழக மாலையில் ஒரு நாள் மனைவி முத்தாலோ தண்ணீர் ஊற்றி வைத்து உருகி சென்றாரே தண்ணி விளக்கு என்று பெருமான் என்றாரே மண்பனை பழக மாலையில் ஒரு நாள் மனைவி முத்தாலோ தண்ணீர் ஊற்றி வைத்து உருகி சென்றாரே தண்ணி விளக்கு எரிந்து பெருமான் என்றாரே கருங்குழி வீட்டின் அறையில் ஒரு நாள் இரவு பெருமனார் எழுதி கொண்டிருக்கும் போது விளக்கு மங்கவே எண்ணெய் சொம்பென்று எண்ணி தண்ணீர் சொம்பை எடுத்து விளக்கில் வார்த்தார்கள். விளக்கும் முழுதும் நன்கு எரிந்து தண்ணீர் விளக்கெறிந்து வருப்பதை பெருமனார் ஒரு பாடலில் குறிப்பிட்டுள்ளார். 1865ஆம் ஆண்டு வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற நெறியை ஏற்படுத்தினார். சங்கம் சங்கம் சங்கம்
சங்கம் சங்கம் சங்கம் சகாத சங்கம் 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 மனித குலத்திற்கு மட்டுமல்லாமல் உயிரிலிடத்திலும் அன்பு கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சமரச சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அச்சங்கத்திற்கு கொள்கை எதுவும் உண்டு அண்ணா? சொல்கிறேன் தம்பி. கடவுள் ஒருவரே என்பதும் அவரை உண்மை அன்பால் ஒளி ஜோதி வடிவில் வழிபட வேண்டும் என்றும் சிறு தெய்வ வழிபாடு கூடாது என்றும் உயிர் பலி கூடாது என்பதும் புலால் உண்ணக்கூடாது எவ்வுயிரையும் தம் உயிர் போல் என்னும் ஆண்மநேய ஒருமைப்பாடு கை கொள்ள வேண்டும். கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்க வேண்டாம், இறந்தவரை புதைக்க வேண்டும், எரிக்கக்கூடாது, கருமாதி திதி முதலிய சடங்குகள் செய்யக்கூடாது, ஏழைகளின் பசி தவிர்த்தலாகிய ஜீவகாரணை ஒழுக்கமே பேருமுறை வீட்டின் திறவுகோல். 1866 வடலூர் பார்வதிபுரம் கிராமவாசிகள் 40 பேர் சேர்ந்து 80 காணி நிலத்தை தானமாக எழுதி கொடுத்தார்கள். வடகிழக்கு மூலையில் தர்மசாலையை நிறுவினார். வள்ளல் பெருமான் உலகில் 3 வேதனை, ஜனன வேதனை, மரண வேதனை, நரக வேதனை. இதைவிட ஒரு கொடுமையான வேதனை என்றால் பசி வேதனை. ஏழை மக்கள் இன்போரவே வாழும் பசி போக்குறாங்க, ஜீவகாரணியம் என்பது ஜீவன்னா உயிர், காரணினம் இரக்கம், இரண்டும் சேர்ந்ததான் உயிர் இரக்கம். எல்லா உயிர்களுக்கும் இரக்கமே காட்டி நின்று எல்லாதை நோன்பு கொள்ளல் காரணியமாம். கல்லூரும் எறும்பை கூட காலில் வந்து சிக்கா வண்ணம் நடந்து செல்லும் காரணியமாம். உயிர்களுக்கு கூட துன்பம் செய்யக்கூடாது என்பதை பெருமானார் வலியுறுத்தியுள்ளார். கஷ்டப்படும் ஏழைகளை கண்டவுடன் நம்மால் என்ற உதவிகளை செய்யும் காரணியமாம், ஜீவ காரணியமாம். வள்ளல் கூறிய ஜீவகாரணியம் 2 வகையாக பிரிக்கலாம். செய்யக்கூடியது, செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னா பசியாற்றல் தம்பி, செய்யக்கூடாதுன்னா கொலையும் கொலையும். பயிர் வளர வேண்டியது நீர், உயிர் வளர வேண்டியது சோறு. கை வளர வேண்டியது நீர், நம்ம உயிர் வளர வேண்டியது சோறு. இதனால் உண்டாகும் துன்பங்களை பாரு, உனக்கு துணை போட்டுவிடு சோறு. கால் இல்லாதவர்களை பார்க்கலாம், கை இல்லாதவர்களை பார்க்கலாம், வயிறு இல்லாதவர்களை பார்க்க முடியாது. எல்லா துன்பத்திற்கும் மேலான துன்பம் பசி துன்பம். 365 நாட்கள் ஏற்படும் துன்பம் பசி துன்பம். உயிர் கொலை செய்ய வேண்டாம், அதை உயிர் கொலை செய்ய வேண்டாம், அதை
வேண்டாம் என்று கூறினார்கள். பொன்னா பாவம் தின்னா தீரும் கொன்னா பாவம் தின்னா தீருமா? எதை கொன்னா பாவம் எதை தின்னா தீரும்? ஆட்டை கொண்டா பாவம் அறுத்து தின்னா தீருமா? கோழியை கொண்டா பாவம் குழம்பு வச்சா தீருமா? உங்கள் வீட்டுக்கு தேள் புறாலாம் வருதா? அதை என்ன செய்வீங்க? கொன்றதை உண்ண வேண்டியதானே? அப்படியா? இந்த பழமொழி பாதிக்கு பொருந்தது பாதிக்கு பொருந்தாதா? ஆண்டவன் கனவுல வந்தா அவர் திருவடியை பிடித்து கொண்டு, சாமி சாமி கோழி விலை ஏறி போச்சு, ஆடு விலை ஏறி போச்சு, வேலிக்கு வேலி ஓனா நாய்க்குட்டி இருக்கு, அதை பிடிச்சு நாங்கள் பழியிடுறோம், நாங்கள் வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்ய சாமின்னு சொல்ல கேட்க வேண்டியதானே? எந்த ஆட்டு மீது தனி தெரிச்சாலும் அந்த ஆடு தலையை தான் ஆட்டும். ஆடு என்னை வெட்ட வேணான்ட்டு தான் தலையாட்டுது. உங்கள் தாத்தாவுக்கு உடல்நலம் இல்லை, சரியில்லை, அவருக்கு காப்பி வேண்டுமான்னு கேட்குறீங்க, அவர் எப்படி தலையாட்டுவார்? ஆண்டவனை ஆண்டவனையும் பார்க்கறது பூசாரியும் பார்க்கறது. அந்த ஆடு வெட்ட வேணான்னு தான் தலையாட்டுது. ஆட்டை கோயிலுக்கு கொண்டு விடுவோம், அங்கே பூசாரி தேங்காய் பழம் பூ கற்பூரம் எல்லாம் ஏற்றி காட்டுவார். சிறு உயிரையும் பலியிடக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமான் திருவருப்பாவில் நலிதரு சிறிய தெய்வம் என்றையோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிகடா முதலிய உயிரை ஒளிவுற கொண்டே போகவும் கண்டே புத்தி நொந்து உள்ளம் நடுங்குற்றே கலியுறு சிறிய தெய்வம் என் கோவில் கண்ட காலத்திலும் பயந்தே இந்த மாதிரி பழிவாங்கும் தெய்வத்தை பார்த்து பயந்தேன் என்றார்கள். உயிர் கொடாமல் அனைத்து உயிரும் உலகத்திலும் ஒழித்த பின்பு உயிர் கொலை செய்யவே வள்ளல் பெருமான் தர்மசாலை ஆரம்பித்து அதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற ஒரு நூலை எழுதினார். அதற்கு துணையாக 5893 திருவுருப்பாய் எழுதியுள்ளார். நான் இப்போ என்னதான் சொல்ல வரேன்? மாமனிதர் போற்றும்படி தாமரை மலர் போல கோணம் கொண்டு அமைத்தார். தாமரை மலரை கவித்து வைத்தது போல் 8 கோண வடிவில் மெய்ஞான 7 திரையை நீக்கி
தீபம் தெரியும், உருவம் எதுவும் கிடையாது. அங்கே பூ, பழம், தேங்காய், மொட்டை அடிக்கிறது, முடி அடிக்கிறது, காது குத்துறது, மாவிளக்கு, பொரி, பொட்டுக்கடலை என்ற எந்த ஒரு சமய வழிபாடும் அங்கு இல்லை. வாழும் மனிதன் உடலுக்குள்ளே ஜோதி பிறக்க இறைவன் அமைத்தார். வாழும் மனிதன் உடலுக்குள்ளே ஜோதி பிறக்க இறைவன் அமைத்தார். வாழும் ஏழு குறைகள் சூழ்ந்த அந்த ஜோதி பிறப்பை மறைக்கின்றன. வாழும் ஏழு குறைகளை சூழ்ந்த அந்த ஜோதி பிறப்பை மறைக்கின்றன. ஜோதி பிறப்பை மறைக்கின்றன. ஜோதி பிறப்பை மறைக்கின்றன. மனிதனிடத்தில் ஒப்பற்ற ஜோதி பிரகாசத்தை ஆண்டவன் எல்லோர் இடத்திலும் அமைத்து கொடுத்துள்ளார். ஆசா பாசம் குற்றம் குறைகளை நம்மிடத்தில் 7 குறைகளை நீக்கினால் அருப்புறஞ்சோதி ஆண்டவன் நம் உள்ளத்திலே தெரிவார். ஞான சபை தத்துவம், அங்கே தேர் கிடையாது, திருவிழா கிடையாது, அபிஷேகம் கிடையாது, மொட்டை அடித்த கிடையாது, தீமிதி கிடையாது, பம்பை உடுக்கை எதுவுமே கிடையாது. மாதம் பூசம் தான் கட்டுவார்கள். துண்டை உதறையே தோளில் போட்டு போனால் 3 வேளையை நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். கொங்கு பசினாரன் பரதி வேணிலெல்லா பதமுடியாத பிறந்த பரிசுத்த தேகம் பெற்றார். சுத்த தேகம், பிரண தேகம், ஞான தேகம் என்ற 3 வகை தேக சித்தையும் பெற்றார்கள். பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, பிணி இருக்காது, நரை இருக்காது, முதுமை இருக்காது, தலை நரைக்காது, வேர்வை எறும்பாது, தேக மாற்றம் இருக்காது, நடந்தால் அரிசியோடு கீழே விழாது. சுத்த தேகம் பெற்ற வள்ளல் பெருமான் 1874 பெற்றார். வடலூருக்கு தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுக்குப்பத்தில் பெருமனார் உறைந்த திருமாளிகையை சித்தி விலாகம் என்று பெயர் சூட்டினார்கள். வாழிய 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 நன்றி, வணக்கம். நன்றி.